கணவர் இழந்து பொண்ணு இழந்து இன்னைக்கு வந்து இவ்வளவு தூரம் பொண்ணுடைய ஆசையை நிறைவேற்றணும் ஒரே காரணத்துக்காக பொண்ணுக்காகவே வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருந்தேன். 1.5 வருஷமாக போராடி எவ்வளவோ இதுகளுக்கு தடைகள், எவ்வளவோ இதுகளுக்கு அப்புறம் அது இப்போ மனசில் வந்து ஒரு ரொம்ப காயப்படுத்திக்கிட்டே இருக்குது. நம்ம பொண்ணை வந்து நம்ம படிக்க வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும், நம்ம இப்படி இப்போ இது பண்ணிட்டோமோ அப்படின்னு தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு வேதனையாக இருக்குது. அந்த 93 சென்ட் அவங்க ஏமாற்றி வாங்கினது வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி வரும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் கொண்டு வந்து ராடு மாதிரி வச்சாங்க. கடைசியில் என் பொண்ணவே கொண்டுட்டாங்க. வணக்கம், என் பேர் ஆயி என்ற பூரணம். நான் வந்து யானமலை ஒத்தக்கடை அருகில் உள்ள ஒய் கொடிக்குளத்தில் பிறந்தவங்க. எங்கள் அப்பா பேர் வந்து கண்ணான் சின்னான் அம்பலம். எங்கள் அம்மா பேர் வந்து ஆயி அம்மாள். என் கூட பிறந்தவங்க 6 சிஸ்டர், 5 பேர் அக்காவுங்க. நான் 6வது கடைசி ஆள். நான் படித்தது வந்து இந்த ஸ்கூலில் தான் நான் படித்தது. 5வது வரைக்கும் படித்தது. அப்போ 5வது வரைக்கும் தான் இருந்தது. 5வது வரைக்கும் படிச்சிருக்கிறேன். எனக்கு 18 வயசில் கல்யாணம் ஆச்சு. 21 வயசில் எங்கள் கணவர் இறந்துட்டாங்க. அப்போ இறக்கும் போது எனக்கு என் பொண்ணுக்கு வந்து 1.5 வயசு. பொண்ணுக்காகவே வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருந்தேன். கம்பர்ஷன் கிரவுண்டில் எனக்கு கனரா பேங்க்கில் நான் கிளர்க்காக ஒர்க் பண்ணுறேன். இப்போ வேலை பார்க்குற வந்து கனரா பேங்க் தல்லாவளம் பிரான்ச்சில் வேலை பார்த்துட்ருக்கேன். இன்னும் எனக்கு சர்வீஸ் வந்து இன்னும் 7 வருஷம் இருக்குது. என் பொண்ணுடைய நினைவாக தான் நான் இதை வந்து மனப்பூர்வமாக வந்து இதை வந்து நான் பண்ணினேன். என் பொண்ணுடைய சொன்ன அந்த வார்த்தைகள், அதனுடைய எண்ணங்களை தான் நான் செயல்படுத்தி இருக்கிறேன். இந்த சொத்து வந்து என்னுடைய அப்பா வந்து எங்களுக்கு 5 ஏக்கர் சீதனமாக கொடுத்தது. அதை வந்து நான் இங்கே என் பொண்ணுடைய ஆசையை வந்து நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு என் பொண்ணு ஜனனி வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி அம்மா விட்டுட்டு சொல்ல முடியலை. வாழ்க்கையில் இழப்புன்றது வந்து இதாக இருக்கலாம். கணவர் இழந்து பொண்ணு இழந்து இன்னைக்கு வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து இருக்கிறேன். பொண்ணுடைய ஆசையை நிறைவேற்றணுன்ற ஒரே காரணத்துக்காக பொண்ணு சொன்னது என்னென்னா, அதனுடைய சொத்து எல்லாமே வந்து இல்லாதவங்க, அது இல்லாதவங்கன்னு சொல்லக்கூடாது, கஷ்டப்படுற மாணவ செல்வங்கள், இது உடல் ஊனமுற்றவர்கள், கண் பார்வையற்றவர்கள், முதியோர்கள், இந்த மாற்றுத்திறனாளிகள், இவங்களுக்கு தான் வந்து என்னுடைய இது எல்லாமே பயன்படணும் அப்படின்னு சொல்லியிருந்தது. அதைத்தான் நான் செயல்படுத்திக்கிட்டு வந்தேன். ஆனால் வந்து வெளியில் எந்ததும் தெரியாமல் நான் படுத்திக்கிட்டு வந்தேன். வரும்போது இப்போ 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே வந்து இதை பதிஞ்சு நம்ம ஸ்கூலுக்காக நிறைய பண்ணினேன். அப்போ மேடம் அவங்க சொன்னாங்க, ஸ்கூல் கெச்சம் மேடம் சொன்னாங்க, நீங்கள் வந்து ஸ்கூலுக்காக பண்ணுறீங்க, எதுவுமே நீங்கள் உங்கள் பேர் வெளிப்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு. பரவாயில்லைங்க மேடம், நான் வெளிப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். அப்போ யோசித்து பார்த்தேன், இந்த 1 ஏக்கர் 52 சென்டை வந்து நம்ம ஸ்கூலில் உள்ள மாணவ செல்வங்களுக்காக நம்ம ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாணவ செல்வங்களுக்கு வந்து அதாவது உயர்கல்வியாக மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக வந்து அந்த இடத்த பதிஞ்சு கொடுக்கும்போது நானும் 1.5 வருஷமாக போராடி எவ்வளவோ இதுகளுக்கு தடைகள், எவ்வளவோ இதுகளுக்கு அப்புறம் இப்போ நல்லபடியாக முடிஞ்சது. அது வரைக்கும் என்னோட கூட பிறந்த அக்காவங்களும் சரி, என்னோட
அக்கா பொண்ணுங்க பையங்க யாருமே வந்து இந்த சொத்துக வந்து நீங்கள் ஏன் கொடுக்குறீங்க, எதுக்காக செய்கிறீங்க அப்படின்னு கேட்கவே கிடையாது. எல்லாருமே வந்து என்னுடைய பொண்ணுடைய எண்ணத்தை வந்து செயலாக்கணும். அந்த பொண்ணு வந்து 1.5 வயசுல இவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்ந்தது, அதை வந்து அது நினச்சதை நீங்கள் செயலாக்கணும் அப்படின்ற ஒரே குறிக்கோளோடு தான் வந்து பண்ணணும். யாருமே அதனால் கூட பிறந்த உலகங்களை யாருமே வந்து சொத்தை கேட்டோ இல்லை ஏன் கொடுக்குற அப்படின்னு சொல்லி யாரும் எதுவுமே கிடையாது. மனப்பூர்வம் இது பண்ணி இப்போ வந்து பதிஞ்சு கொடுத்து வெளியில் தெரியக்கூடாதுன்னு நான் வந்து அன்னைக்கு பதிவுத்துறையில் பதிஞ்சன்னைக்கே வந்து மீடியாவிலேருந்துலாம் வந்து பேச வந்தாங்க. நான் வந்து பேச மாட்டேன், தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் காலில் விழுந்து எனக்கு போச்சு. 1 ஏக்கர் 52 சென்ட் இடம்ப்பா. ஆனால் மதிப்பை பற்றி எனக்கு வந்து வேண்டாம். நான் மதிப்பு எவ்வளோ வேணாலும் இருந்துட்டு போகுது. என் பொண்ணே இல்லைன்னும் போது எத்தனை மாணவ செல்வங்கள் அதிலிருந்து படித்து வந்து உயர் பதவி அடையும் போது வந்து என் பொண்ணை நினைப்பாங்கல்ல, என் பொண்ணுடைய கண்ணாக வந்து அத்தனை மாணவ செல்வங்களையும் நான் பார்த்துட்ருக்குறேன். சரிங்களா? என்னுடைய பொண்ணுடைய கனவை வந்து நினைவாக்கணும். நான் உயிரோடு இருக்கிறதுக்கு வந்து என் பொண்ணுடைய செயலை வந்து நினைவை வந்து கனவாக விடாமல் செயலாப்படுத்தணும் அப்படின்றது தான். இப்போ நல்லபடியாக பத்திரப்பதிவு முடிஞ்சு சிஓ மேடத்தில் கொடுத்தாச்சு. இதே இது வந்து இந்த இடமா இருந்து பண்ணாமல் கட்டடம் வந்து அதில் கல்வித்துறை முதலமைச்சர் சார், கல்வித்துறை அமைச்சர் சார் மற்றும் உயர் அதிகாரிகள் எல்லாரும் அரசாங்க அத்தனை அதிகாரிகளும் சேர்ந்து இதை வந்து கட்டடமாக கட்டி அதை மேலும் என் பொண்ணுடைய பேர் போட்டு ஜனனின்ற பேரை போட்டு உயர்த்தணும் அப்படின்றத என்னுடைய நோக்கம். அது வரைக்கும் வந்து நான் போனாலும் என் கூட பிறந்தவங்க பார்ப்பாங்க, இந்த ஊர் மக்கள் வந்து பார்ப்பாங்க இல்லைங்களா? அந்த சந்தோஷம் போதும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சொல்லியிருந்தாங்க, மக்களே சொல்லியிருந்தாங்க, எங்கள் அப்பாவும் நிறையா வந்து முன்னாடி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு குடும்ப உறவினராகவே பேசுகிறாங்க. அதாவது எங்கள் அப்பா வந்து அக்ரிகல் காலேஜ் வந்து தான் வரும்போது எங்கள் அப்பா வந்து கக்கன்ஜியோட வந்து ரொம்ப நெருக்கம். அப்போ அந்த காலத்தில் வந்து நெருக்கமாக இருந்திருக்காங்க. அப்போ வந்து அங்கே உள்ள இந்த யானைமலை அடிவாரத்தில் உள்ள இப்போ கொடுத்துருக்காங்க. எங்கள் அப்பா வந்து 2 ஏக்கர் இருக்கும். அப்போ வந்து இனாமா அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு அங்கே உள்ள அக்ரிகல் காலேஜில் உள்ளவங்கள நீங்கள் அக்ரிகல் காலேஜ் கட்ட போகிறோம், நீங்கள் வெளியேறுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மக்கள் எல்லாம் வந்து எங்கள் அப்பாட்ட வந்து கேட்டிருக்காங்க, நாங்கள் எங்கேயா போய் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எங்கள் அப்பா வந்து இந்த இடம் என்னோடது, நீங்கள் போய் அங்கே போய் இருங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு 300 குடும்பம் வந்து மலையடிவாரத்தில் உள்ள இடத்துல வந்து குடியிருக்கிறாங்க. அண்ணவங்கெல்லாம் எங்கள் கூட பிறந்தவங்க வந்து எங்கள் அப்பாவோடைய பேர் போடணும், கல்வெட்டில் போடணும். ஆனால் வந்து யாருமே வந்து அதுக்கு தடையே பண்ணலை. இப்போ அவங்க பேருக்கே பட்டாவை மாற்றிக்கிற சொல்லிட்டாங்க, வேண்டாம் அப்படி சொல்லிட்டு பெருந்தன்மையோடு வந்து அந்த இது பண்ணிட்டாங்க. 2வது வந்து நான் இப்போ பிறக்க முன்னாடியே என்னன்னு தெரியல, சின்ன பிள்ளையான்னு தெரியல, எங்கள் அந்த கொடிக்குளம் பாலம்ன்ற இடத்துல வந்து எங்கள் அப்பாவுங்க பெரியப்பாவுங்க 5 பேர் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த காலத்துலேயே வந்து ஸ்கூல் கட்டணும்னு கல் அடித்து போட்டிருந்துருக்குறாங்க. ஆனால் எந்த இதனால இந்த தடை நின்று போயிடுச்சான். அதனுடைய நினைவு வந்து என் பொண்ணுடைய இதில் வந்து இன்றைக்கி என் பொண்ணு இவ்வளோ தூரம் இது பண்ணா என் பொண்ணோட நினைவை வந்து பார்க்கும்போது வந்து ரொம்ப உலகமே பேசுகிறாங்க. பக்கத்துள்ள சுற்றுப்புற அத்தனை கிராம மக்களும் பேசுகிறாங்க. இப்படி ஒரு அவங்க பண்ணாததை அவங்க பேத்தி வந்து இந்த அளவுக்கு பண்ணுது, அப்படி பண்ணியிருக்குது. மக வந்து பண்ணியிருக்கா. ஆனால் பேத்தி தன் உயிரது பண்ணாலும் அந்த உயிரது பண்ணி இந்த பொண்ணு வந்து இத்தனை இது பண்ணுற படிப்புக்கு இருக்கிறாங்க அப்படின்ட்டு. எங்கள் அப்பாவும் படிப்புக்கு முக்கியத்துவம் ரொம்ப கொடுத்துருந்துருக்கார். எனக்கு தெரியலை, நான் 8 வயசாக இருக்கும்போது எங்கள் அப்பா இறந்துட்டாங்க, அதில் தெரியலை. ஆனால் படிப்புக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னு எங்கள் அக்கா அவங்க சொல்லுவாங்க. நிறைய முன்னாடி இடங்கள் கொடுத்துருக்கீங்க, இப்பயும் வந்து கல்விக்காக வந்துட்டு ஜனனின்றவங்க என்ன ஆகணும்னு விருப்பப்பட்டாங்க, அதோட கனவு என்னவா இருக்கு? என் பொண்ணு ஜனனி வந்து ஆடிட்டர் ஆண்டு ரொம்ப விருப்பப்பட்டுச்சுப்பா. ஆடிட்டர் ஆண்டு விருப்பப்பட்டுச்சு.
அதுக்கு நான் வந்து தடை பண்ணிட்டணும்னு எனக்கு கொஞ்சம் மேரேஜ் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிட்டேன். பிகாமே படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது இப்போ மனசில் வந்து ஒரு ரொம்ப காயப்படுத்திக்கிட்டே இருக்குது. நம்ம பொண்ணை வந்து நம்ம படிக்க வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும், நம்ம இப்படி இப்போ இது பண்ணிட்டோமோ அப்படின்னு தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு வேதனையாக இருக்குது. இது என்னுடைய பொண்ணு வந்து இன்னைக்கு ஆசையை வந்து அது ஒரு ஆடிட்டர் ஆகணும்னு சொல்லிச்சு. ஆனால் இது வரப்போகிற சந்ததிகள் வந்து எத்தனை லட்சம் பேர் ஆடிட்டர் ஆவாங்க, கலெக்டர் ஆவாங்க, மினிஸ்டர் ஆவாங்களோ, எவ்வளவு எல்லாமே வந்து இதான கஷ்டப்படுறவங்க தான் வந்து யாரும் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் அவ்வளவு கிடையாது. இது வந்துன்னா பக்கத்து ஊருக்கு தான் போகிறாங்க படிக்கிறதுக்கு. வந்து 5 கிலோமீட்டரில் வந்து உத்தக்கடைன்ற ஊருக்கு தான் போய் படிக்க போகணும். இதையே நம்ம ஊர்லேயே நம்ம பொண்ணு பேரை போட்டு நம்ம படிக்க வச்சுருவோம், இங்கே படிக்கட்டும், அடுத்ததுக்கு வந்து அவங்க அங்கே படிப்புக்காக அங்கே போக வேண்டாம், அங்கே நம்ம ஊர்லேயே இருந்தால் கிரவுண்டு இதோட கட்டணும், அப்படி இது பண்ணணும் அப்படின்றது தான் அது நோக்கம். அதனால் இது கட்டடத்துக்கு வந்து முதலமைச்சர் எல்லாரும் அதிகாரிகள் எல்லோரும் சேர்ந்து உதவி பண்ணி இதை ஒரு கோரிக்கையாக நான் கேட்குறேன். அதை சரி பண்ணால் எனக்கு கொஞ்சம் மன நிறைவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் தம்பி. கல்விக்காண்டி கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு எண்ணங்கள் எப்படி வந்துச்சு உங்களுக்கு? முதல்ல வந்து லேண்டா விற்றுட்டு நிறைய ஆசிரமங்கள் இந்த மாதிரி பண்ணுவோமா அப்படின்ற பணம் நிறைய அதில் வரும்னு சொன்னாங்க. அப்படி பண்ணுவோமான்னு யோசித்தேன். அப்புறம் வந்து வேண்டாம், நம்ம அந்த மாதிரி பண்ணணும்னா வந்து எப்படி இருக்கும்ன்றது தெரியல. இது வந்து ஆண்டாண்டு காலத்துக்கும் எத்தனை தலைமுறைக்கு வருதுன்னு தெரியாது இல்லைங்களா. அந்த பூமி வந்து பில்டிங் கூட இடிச்சிருவாங்க, அந்த இடம் வந்து பூமி வந்து எப்பயுமே அழியாது இல்லைங்களா. அதனால வந்து நம்ம பூமியை அதை பண்ணிடணும் அப்படின்ற பூமியில் அந்த இடத்துல உட்காந்து நிறைய ஆன்மாக்கள் வந்து அதில் படித்து முன்னேறி வரணும் அப்படின்றதான் என்னுடைய நோக்கம்ப்பா. இந்த இடத்துக்கு வந்துட்டு நினைவு இருக்கிறதுக்கான என்ன கோரிக்கை இருக்கு? கட்டடமாக மகளுடைய நினைவாக வந்து என் பொண்ணுடைய பேர் அங்கே வந்து நினைவு ஜனனியோடைய நினைவகம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கணும் அப்படின்றது என்னுடைய கோரிக்கை. அடுத்து வந்து இந்ததையும் நான் தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். என்னை வந்து கடந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி 95 சென்ட், அதாவது வேதாத்திரி மகரிஷியோடைய நண்பர் வந்து அதில் இருக்கிற நபர் வந்து கோப்புத்தூர் மணவளக்கலை சேர்ந்தவர் சேதுபாலன் அரவன் அப்படின்றவங்க வந்து நான் அந்த இயக்கத்தில் தான் நானும் இருந்தேன், தியானம் பண்ணிட்டு இருந்தேன், இது பண்ணேன். அவங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஊரில் இது இருக்குல்ல, ஏதாவது இடம் பணமாக கொடுங்க, இல்லாட்டி இடமா கொடுங்க. நான் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணும்போது வந்து அவங்க கேட்டாங்க. சரி 5 சென்ட் வாங்கிக்கணும்னு சொன்னேன். அப்போ அவங்க வந்து நம்ம 5 சென்ட் இருந்தால் கட்டடம் பத்தாது, 10 சென்ட் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் என்னை வந்து ஏமாற்றிட்டு அவங்க வந்து 93 சென்ட்டை பதிஞ்சிட்டாங்க. பதிஞ்சோடனே இப்போ நான் கேஸ் போட்டிருக்கிறேன். அந்த நான் கொடுத்த இடத்து பக்கத்துலேயே அது 93 சென்ட்டு. அந்த இடத்தையும் வந்து எனக்கு முதலமைச்சர், இது பதிவுத்துறை அமைச்சர்கள் அவங்க எல்லாம் சேர்ந்து இது பண்ணி பார்க்குற அத்தனை நல்ல உள்ளங்களும் வந்து என்னை ஏமாற்றி வாங்கிட்டாங்க அப்படின்றத வந்து எனக்கு திருப்பி அதை வந்து வந்ததுன்னா அதையும் நான் நல்ல காரியத்துக்கு தான் பயன்படுத்தணும் அப்படின்றது என்னுடைய நோக்கம். என் பொண்ணு என்ன சொல்லிச்சோ அதவே இது பண்ணணும் அப்படின்றது என்னோட நோக்கம். அந்த 93 சென்ட் அவங்க ஏமாற்றி வாங்கினது வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி வரும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் கொண்டு வந்து ராடு மாதிரி வச்சாங்க. கடைசியில் என் பொண்ணவே கொண்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வாரம் நானும் என் பொண்ணும் சாட்டர்டே சனிக்கிழமை வந்து தியான கிளாஸ்க்கு போய்கிட்டு இருந்தோம். அந்த இதில் தான் என்ன பேசி என்ன அது பண்ணாங்கன்னே எனக்கு தெரியவே இல்லை. அப்புறம் என் பொண்ணுக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளுடைய சொத்தை நம்ம இந்த மாதிரி இதை வச்சு தானே நம்ம கல்யாணம் மாப்பிள்ளைகிட்ட சொல்கிறோம், அது பண்ணுறோம். இவங்க இப்படி கொடுத்துட்டாங்களே சொன்னதுக்கப்புறம் தான் வந்து அதை போய் பார்க்கும்போது ஒரே வாரத்தில் வந்து பட்டாவை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. 3 நாளையில் வந்து என் பேரில் இருந்த பதிஞ்சு கொடுத்ததோடு விடாமல் அது பதிவு செலவும் என்னட்டே வாங்கினாங்க. 3.5 லட்சம் ரூபா அந்த மாதிரி வாங்கி ஏமாற்றிட்டாங்க. இப்போ கேஸ் நடக்குது. இதை வந்து பார்க்குற அத்தனை பேர் வந்து
நீதிபதிகள் நியாயமானதை எங்களுக்கு வரணும். அப்படி வந்தால் இதையும் நல்ல இயக்கத்துக்கு நான் பயன்படுத்துவேன் அப்படின்றது என்னுடைய கோரிக்கைப்பா. புதிய தலைமுறை சேனலை யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதிய தலைமுறை சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. புதிய தலைமுறை ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டிஜிட்டல் தளங்களில் புதிய தலைமுறை எங்கேயும் எப்போதும்.